சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா இல்லம்மா அம்மா. இந்த மாலைய ராமுக்கு போட்டு விடுங்க. போறாம் மணமேடையில உட்கார் போ. சரிப்பா. வா வா. சரி பாட்டி. ஸ்ருதி, நீங்க வேலைய ஆரம்பிங்க. வந்தவங்க எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. ராம் ரெண்டு பேரும் உட்காருப்பா. சபையை வணங்கிட்டு உட்காருங்க உட்காருங்க. உட்காரு. என்னக்கா இது? என்னத்தானே அவனுக்கு கட்டி வைப்பேன்னு சொன்ன. அங்க பாரு, என்ன விட்டுட்டு அவளை மணமேடையில உட்கார வைக்கிறாங்க. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் அதிர்ஷ்டலட்சுமியே போற்றி ஓம். இதை எல்லார்கிட்டயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அண்டலட்சுமியே போற்றி ஓம் அபயலட்சுமியே போற்றி ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி ஓம். இந்த என்னங்க அம்மா வாங்கி கெட்டிபாலம் கெட்டிபாலம் மன்றில் மணிவிளக்கு எனலாம். ஸ்ருதி, ஹே, ரொம்ப சந்தோஷம். ஸ்ருதி, ஸ்ருதி சொல்றத கேளுடி. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. அப்பா அம்மா. சரி வாமினா. இந்தாங்க அச்சத கொடுங்க சாமி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க. வாமினா. நல்லா நல்லா இருங்க. நல்லா இருங்க. சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. வாமினா. இப்ப எதுக்குடா என்ன கட்டிப்பிடிக்க வர? உனதான் கட்டிப்பிடிக்க ஆள் வந்துருச்சுல, போ அவளை போய் கட்டிப்பிடி போ. சரி வாங்க சாமி கும்பிட போவோம் வாங்க. ஸ்ருதி, ஸ்ருதி விடுக்கா. என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டல. ஏய், நானே ஏமாந்து போய் தாண்டி நிக்கிறேன். போய் சொல்லாத. உனக்கு என்ன ராமுக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையே கிடையாது. என்னடி இப்படி சொல்ற? உன் கண்ணு முன்னாடி தானே நான் சிதம்பரம் அங்கிள் கிட்ட பேசினேன். அப்புறம் என்ன விட்டுட்டு அந்த டீச்சரை ராமுக்கு கட்டி வச்சாரு. அது தெரியாம தாண்டி நானே குழம்பி போய் நிக்கிறேன். உன்னை நம்பி வந்த பாரு, எனக்கு இதுவா வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஸ்ருதி,
சரி விடு, நான் ஊருக்கே போறேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. ஹேய் ஸ்ருதி, அவசரப்படாதடி. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அவசரப்படாம என்ன இங்க இருந்து என்ன பண்ண சொல்ற? அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து வயிறேறிய சொல்றியா? நான் இங்க இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் போய் ஸ்ருதி ஸ்ருதி. அம்மா தாயே, நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுதான் விதின்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் ராமனை எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. இது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன ராம அவனோட அத்தை பொண்ணுன்னு நம்பிட்டு இருக்கான். அது மட்டும் தான் எனக்கு உறுத்தலா இருக்கு. எப்பவும் நான் அவன் அத்தை பொண்ணு இல்லைங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிய வரவே கூடாது. அம்மா தாயே, எங்க என் வாழ்க்கைய வேற யார் கூடயாவது லாக் பண்ணி என்ன டீல்ல விட்டுறியோ நினைச்சேன். ஆனா என் மீனாவை எனக்கு சர்ப்ரைஸா கொடுத்துட்டா. நன்றி தாயே. இனிமே வருஷம் பால் குடம் எடுத்து பொங்க வச்சு திருவிழா எடுத்து பூஜை பண்ணி கொண்டாட போறேன்.